கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாக்குன்னு சொல்லிட்டு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். எதன் மூலியமான டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ், அப்புறம் இந்தியா வாங்கக்கூடிய கடன், இந்தியா கொடுத்த கடன் மூலியமா வரக்கூடிய வட்டி, இந்த மாதிரியான விஷயங்கள இந்தியாக்குன்னு சொல்லிட்டு அமௌண்ட் ஜென்ரேட் ஆகுது. இந்த அமௌண்ட் எல்லாம் எங்க போய் டெபாசிட் ஆகும்னு பாத்தீங்கன்னா கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அந்த ஃபண்ட்ல தான் போய் டெபாசிட் ஆகும். அந்த ஃபண்ட் எதுக்காக உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நாம அட் பிரசன்ட்ல நமக்கு என்னென்ன வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்கன்னா, இந்த ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்றது, அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் கட்டுறது, ஸ்கூல் கட்டுறது, இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் கொண்டு வர்றது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு சொல்லி பல விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா. ஸோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா இந்த கன்சாலிடேட் ஃபண்ட்ல இருந்து எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த கன்சாலிடேட் ஃபண்ட் அப்படிங்கிறது ரெண்டு ஆஸ்பெக்ட் ஆகுது. ஒன்னு எக்ஸ்பெண்டிச்சர் சார்ஜ்டு அப்பான் கன்சாலிடேட் ஃபண்ட், அடுத்து எக்ஸ்பெண்டிச்சர் சார்ஜ்டு ஃப்ரம் கன்சாலிடேட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆஸ்பெக்ட் ஆகுது. இந்த எக்ஸ்பெண்டிச்சர் சார்ஜ்டு அப்பான் கன்சாலிடேட் ஃபண்ட் அப்படின்னா என்னன்னா, கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 112 பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு வந்து பணத்தை எடுத்து வச்சுட்டு நீங்க எக்ஸ்பென்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பிரசிடென்ட், ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், ஹை கோர்ட் ஜட்ஜ், கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, இவங்களுக்கு தரக்கூடிய சம்பளம், பென்ஷன்லாம் வந்து எடுத்து ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து நீங்க வந்து மற்ற விஷயத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஆர்டிகல் 112 சார்ஜ்டு அப்பான் கன்சாலிடேட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்னொன்னு எக்ஸ்பெண்டிச்சர் சார்ஜ் ஃப்ரம் கன்சாலிடேட் ஃபண்ட் அப்படின்னு என்னன்னா, இதெல்லாம் தாண்டி மிச்ச விஷயத்தெல்லாம் இதுக்குள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது ஆர்டிகல் 266 கிளாஸ் 1ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த சார்ஜ் அப்பான் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் அப்படிங்கிறது ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, டைரக்டா எடுத்து செலவு பண்ணிடலாம். இந்த கன்சாலிடேட் ஃபண்ட் சார்ஜ் ஃப்ரம் எக்ஸ்பெண்டிச்சர் சார்ஜ் ஃப்ரம் கன்சாலிடேட் ஃபண்ட் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டுடைய அப்ரூவல் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இவங்களால வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும். இல்லை பார்லிமெண்ட் அப்ரூவல் இல்லைன்னா ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ இது கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா.